ஹாய் வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு வந்து என்னென்னு சொன்னால் நிறைய திருட்டுக்கள் நடைபெறுகின்றது. வீட்டிலே என்று இல்லை, கார்கள் நிறைய திருட்டுக்கள் போகின்றன. புது புது கார்களை வெளியில் கொண்டு வந்து வச்சா அதை தூக்கி கொண்டு ஓடுகின்றார்கள். நேற்று இப்படித்தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு காரை வந்து அவர்கள் தோண்டோவில் இருந்து கொண்டாந்து இங்கே விட்டவர். அது ரெண்ட் காரை கொண்டு விட அதை மார்னிங் போய் பார்க்கும்போது காரை காணவில்லை. அப்போ பாருங்க, இப்படியெல்லாம் திருட்டு நடந்துகிட்டு இப்படித்தான் அமெரிக்காவில் நடந்துக்கின்ற ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இந்திய பெண் வந்து அவன் செயலை பாருங்கள். அவளுக்கு வந்து பிள்ளை இருக்கின்றது 20 வயசில். அத்தோட அங்கே டிரைவிங் இருக்கின்றது, எல்லா வசதிகளும் இருக்கின்றது. இருந்தும் அவள் என்ன செய்துக்கிறான்னு சொன்னால், அமெரிக்காவில் ஒரு பெரிய ஒரு இப்போ அப்படித்தான் நடக்கின்றது. நிறைய திருட்டுக்கள் வந்து என்னென்ன நடக்கின்றதுன்னு சொன்னால், இப்போ வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு, ஒரு பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே என்ன செய்கிறேன்னு சொன்னால், அங்கே நல்ல விலை கூடின பொருட்களாக என்ன செய்கிறேன்னு சொன்னால் எல்லாத்தையும் எடுக்கிறதுன்னு சொன்னால், இப்போ வந்து என்னென்னா ஒரு 7-8 மணித்தியாலம் அறிக்கையை நின்று பார்க்குறது என்ன நல்ல விலை உயர்ந்ததுன்னு சொல்லி அதை பார்த்து இந்த பெண்மணி எடுத்துக்கிறா. இவ்வளோ சொல்லுங்க, 1,00,000 ரூபாய்க்கு மேலான பெறுமதியான, அதுவும் ஒரு இந்திய பெண்மணி எடுத்துக்கிறா. எடுத்து என்ன செய்துக்கிறான்னு சொல்லிட்டுனா, அதை வந்து அவள் கொண்டு வெளியில் வரும்போது அங்கே சூப்பர் மார்க்கெட்டிலேயே வேலை செய்கிறவர்களுக்கு அங்கே டிவியில் விழும். அவர்கள் வந்து இப்போ நல்ல இதில் இருக்கணும், இப்போ சரியான ஹேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாரும் வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட் என்னாலும் சரி அல்லது வீடுகள் என்னாலும் சரி கமராக்கள் போட்டு வச்சுக்கணும். இப்போ சூப்பர் மார்க்கெட்டிலெல்லாம் கமரா இருக்கின்றது. கமராலே அவர் சூப்பர்வைசர் பார்த்துக்கிறார். ஒரு பெண்மணி வந்து 7 ஹவர்ஸுக்கு என்னத்துக்கு தங்களுடைய கடையில் நிற்கிறான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறார். ஆனால் இவா சொல்லும்போது சொல்லிக்கிறா என்னன்றதுனா, தான் வந்து 3 days இதை செய்கிறது முயற்சி செய்துக்கிறா. ஆனால் வந்து சக்ஸஸ் ஆகலை. இன்றைக்கு அவன் முயற்சி செய்துக்கிறா, அது வந்து சக்ஸஸ் ஆகலை. ஏனென்றதுனால் இவ வெளிக்கிட்டு கொண்டு வரும்போது சூப்பர்வைசர் பிடிச்சிட்டேன். ஆனால் இதே கட்டத்தில் அமெரிக்கா சட்டம் வந்து சரியான கடுமையான சட்டம். அந்த எம்பசியெல்லாம் பயங்கர சட்டம் வாக்கு வந்து, அதுவும் இப்படி களவுன்னு சொன்னால், ஏனென்றால் தங்கள் வருங்காலத்தில் அந்த களவுகளை இவர்கள் காட்டி கொடுக்குறார்கள் எப்படி எடுப்பதுண்டு. இந்த இந்தியனுக்குத்தான் இவ்வளவு அறிவு இருக்கின்றது. எப்படி ஏன்னா ஊரில் இருக்கிறவர்கள் அங்கே செய்கிற செயல்களை தான் இங்கே கொண்டு வந்து செய்கின்றார்கள். அமெரிக்காண்டாலும் சரி கனடாண்டாலும் சரி. இப்போ என்ன காரணத்துக்கான இவர்கள் எல்லாரையும் டிப்போர்ட் பண்ணப்படுது. இவர்கள் செய்கிற செயல் இங்கே வந்து ஊரில் எப்படி செய்கின்றார்களோ அப்படியே வந்து இங்கே செய்கிறார்கள். கனடாலேயும் சரி அமெரிக்காலேயும் சரி அப்படியே செய்கிறாங்க. இப்போ வந்து பிரிட்டன் முழுக்களும் வந்து களவு. அதுவும் எத்தனை வயசு? இன்றைக்கு நேற்று பிடிச்சவர்கள் 25 வயசு தான் அவருக்கு. ஆனால் அந்த அவர் பெரிய ஒரு அவருக்கு வந்து என்னென்னு சொன்னால் 16 வயசு அந்த குழந்தைகளை ட்ரைனிங் கொடுக்குறார். அப்போ ஒரு கேங்கை பிடிச்சது. அந்த கேங்கிற தலைவரே 25 வயசுக்காரர். அப்போ பாருங்குவேன். அப்போ குழந்தைகளை 13 வயசு குழந்தைகளை வந்து என்ன செய்யப்படுகிறதுன்னு சொன்னால், இந்த களவுக்கெல்லாம் அவர்கள் ட்ரைனிங் கொடுக்குறார்கள். எப்படி போய் களவெடுக்கிறது, எப்படி வீட்டுக்குள்ளே போய் எடுக்கிறது. ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ஃபேமிலி இருக்கும். இப்போ தாய் தகப்பன் பிள்ளைகள் எல்லாம் இருப்பார்கள். அவர்களை கத்தி காட்டி அவர்களை கொலை செய்கிற கணக்கு இருக்கிறது. கொலையும் செய்துக்கிறார்கள். பிரிண்டனில் ஒரு கொலையும் செய்துக்கிறார்கள் வீடுகளுக்குள்ள உள்ளிட்டு. ஏனென்றால் அவர்களுக்கு இது பெரிய ஒரு பிஸ்னஸ், இது ஒரு பெரிய ஒரு அவர்களுக்கு வருமானம் கூட வருது. இந்த கார் களவு தான் இன்னும் நிறைய வந்துட்டுருக்குன்னு. நேற்று எங்களோட ஃப்ரெண்டுன்ற கார் இப்படி நிறைய கார்கள் அந்த அண்டைக்கு பார்த்தேன். இன்னொரு பிரிண்டனில் வந்து ஒரு அக்குரா ஒயிட்டில் வந்து தான் அவர்கள் செய்கிறார்கள். அப்போ இதை கவனித்து கொண்டிருந்த போலீஸும் சும்மா விட மாட்டேன். இப்போ 200 போலீஸ் வந்து இதுக்கண்டு அமைத்து அந்த அவ்வளோ பேரையும் பிடித்திருக்குது. அதே தான் இந்த பெண்ணும் வந்து அன்றைக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் அவள் செய்திருக்கிறா. ஆனால் அவள் வாதாடுறா, தான் ஏதோ தெரிய செய்து போட்டேன், என்னை விடுங்கோ, நான் வீட்டை போகணும் ரெண்டெல்லாம் சொல்ல. அதெல்லாம் அது ஊரில் தான் எல்லாம் சொல்லலாம், நான் வீட்டை போகிறேன்னு சொல்லி. அவர்கள் வந்து உடனே கொண்டு போய் விசாரிப்பார்கள் என்ன பிரச்சனை என்று. அத்தோடு வந்து அது எம்பசி சம்மந்தப்பட்டது. இவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இவள் வந்து களவெடுத்தபடியாக இவள் சில நேரம் இப்போ வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் உடனே உள்ளுக்க போட்டு உடனே நாட்டுக்கு அனுப்பினோம். அதனால்
இந்த களவு வேலைகளை செய்வது, அதுவும் இவ்வளவு களவு, அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை இவர்கள் களவெடுக்கிறது. இந்த இந்தியன் களவெடுக்கிற கொஞ்சம் இல்லை, எல்லாம் மில்லியன் கணக்கில் தான் களவெடுக்கிறது. கொஞ்சம் சாப்பாட்டுக்கு எடுத்து போட்டு விரட்டு பண்ண நிற்கிறது இல்லை. சரி, சாப்பாட்டு தானே எடுக்குதுன்னு சொல்லி போட்டு அவர்களும் விட்டுடுவார்கள். ஆனால் அப்படி இல்லை, இவர்கள் வந்து எடுக்கிறது முழுக்களும் அப்படியே மில்லியன் கணக்கில் எடுக்கிறார்கள். அவர்கள் தங்களோட வாழ்க்கையே அந்த மில்லியனில் இருக்கணுமென்ற கணக்கு எடுக்கிறார்கள். அவர்கள் இங்கேருந்து என்ன செய்கிறார்கள்னா, இதுகளெல்லாம் அந்த பிஸ்னஸ்கள் எல்லாத்தையும் இவ காத்துட்டு மற்ற இப்படியான இதுகள் எல்லாத்தையும் எடுத்து இந்த காசில் எடுத்து என்ன செய்கிறாருன்னா தங்கன நாட்டுக்கு அனுப்பி அங்கே அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா வீடுகள் கட்டுறது, பிள்ளைகளுக்கு அப்படி பெருசு பெருசாக எல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்குறது, அப்படியான இது வந்து இவர்கள் இங்கே உள்ள காசை அங்கே அனுப்புகிறார்கள். அங்கே அனுப்பி காணிகள், பெரிய பெரிய காணிகள் வாங்குறது, இங்கேருந்து நிறைய பெரிய ஏக்கர் கணக்கில் அங்கே போய் காணிகள் வாங்குகிற இந்தியாவில் இந்தியெல்லாம் கொள்ளையடித்து அவர்கள் இந்த நாட்டுக்கு உங்களை வாழ்கிறதுக்கு விட்டால் நீங்கள் என்ன செய்கிறீங்கள், இந்த நாட்டையே நீங்கள் குழப்புறீங்கள். அத்தோடு வந்து இங்கே உள்ள மக்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த களவண்டதை எப்படி எடுக்கலாம்ன்றதை காட்டி கொடுக்குறீங்க. அப்படி வந்து உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கொண்டு போகிறாங்க. இவ்வளோ கெஞ்சியும் கேட்டவா, ஆனால் விடமாட்டேன்ட்டாங்க. கொண்டு இனி எம்பசியில் வந்து இனி கேள்விகள் கேட்டு, போலீஸ் கேட்டு, இப்போ ஜட்ஜ் கேட்டு, இனி அதுக்கு பிறகு சிறையில் அடைச்சி செய்தது புரியோ, அதுவும் 1 லட்சத்துக்கு மேலே கொள்ளை அடிச்சுக்கிறான். இப்போ கொஞ்சம் காசுன்னு சொன்னால் சரி சாப்பாட்டுக்குன்னுட்டு அவங்க விட்டுடுவாங்க. ஆனால் அடித்தது பெரிய கொலை, பெரிய கொள்ளை. அப்போ என்னன்னு சொன்னால் முழுக்களும் வந்து கொள்ளையடிக்கிறான். அப்போ விட்டால் இன்னும் கொள்ளையடிப்பான்னு சொல்லி அவள் உடனே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க 2 ஹவர்ஸில் ஒன்று எல்லாம் கேள்விகள் கேட்டு போட்டு விடுவோம்ண்டு. ஆனால் அப்படி செய்ய மாட்டாங்கன்னு நெக்ரம் நாங்கள் இனி வாரவர்கள் இப்படி செய்யாதீர்கள். ஏனென்றால் இப்படி செய்யும் போது இதில் வந்து பாதிக்கப்படுகிறது வேறு இந்தியர்கள் என்று தான் சொல்லுகிறேன். இந்தியர்களுடைய பேர்கள் அடிபடுகின்றது. அதன்காண்ட இவர்களை சொன்னாலும் திருந்த மாட்டார்கள். இந்த பிரிண்டனில் போய் பாருங்க, இவர்களுடைய ஆட்சி தான் அங்கே வந்து அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு எம்பிஏ வந்து இவர்கள் வந்து அதட்டினவர்கள் என்று சொன்னால் குளமிரட்ட விட்டவர்கள் என்று சொன்னால் அப்போ இப்படிப்பட்டவர்கள் இவர்களை இந்த நாட்டுக்கு எடுத்து நாடு சீரழியுது. நன்றி, வணக்கம்.